தினமலர் வாசகர்களாகிய உங்களுடன் தேவார இசைத்துறையில் நான் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். வணக்கம். பெரும் இக்கட்டிலேந்து மீண்டு வந்த தருணம் ஏதாவது இருக்கா? வாழ்க்கையே பெரிய இக்கட்டு தான். இருந்தாலும் அவ்வளோ பெரிய எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய இடர்பாடுகள் தான் நமக்கும். இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழல் இறைவன் நம்மளை ஏற்படுத்தலை, பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இது இறைவனுடைய கருணை என்று தான் சொல்ல வேண்டும். விருது நிறைய வாங்கியிருக்கீங்க. அதாவது அதில் நீங்கள் பெற்ற விருதுலேயே உயர்ந்ததா எதை நீங்கள் நினைக்கிறீங்க? பல விருதுகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல தருணத்திலே உங்களுடைய இந்த காணொளி மூலமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விருதுகள் சென்னை தமிழிசைச் சங்கம் வழங்கிய பன்னிசை பேரறிஞர், தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி, எல்லாவற்றிற்கும் மேலாக தர்மயாதீனத்தினுடைய திருமுறை கலாநிதி, திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய செந்தமிழ் செல்வர் போன்ற விருதுகள் குருநாதருடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் செங்கோல் வழங்கிய நிறுவிய அந்த நிகழ்விலே சென்று திருமுறையை பாடியது மறக்க முடியாத ஒன்று, பெருமையாக கருதுகிறேன். இவைகளெல்லாம் விட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தினந்தோறும் ஒரு பாமரன் என்றுதான் சொல்ல வேண்டும், ஒரு அடியார் ஒருத்தர், அவர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறார், விருதுநகருக்கு அந்தண்ட ஏதோ ஒரு ஊர்லேருந்து. அவர் தினந்தோறும் இந்த சாயரட்ச வேளையில பெருமானிடத்தில் நம்ம பாடுவதை கேட்டுட்டு, அவர் ரொம்ப ரொம்ப பரம ஏழை, ரொம்ப விவசாயி, அவர் சாதாரண மனிதர், அவர் பார்த்தாலும் நல்லா தெரியுது. அவர் ஒரு வாரமா கேட்டிருக்காரு. ஒரு வாரம் முடிஞ்சு ஊருக்கு போறார். அவர் சொல்றார், தம்பி நீங்க நடத்திய, நான் தேவாரம் பாடினேன்னு கூட அவருக்கு சொல்ல முடியல, நீங்க டெய்லி சொல்லக்கூடிய சொற்பொழிவை கேட்டேன், மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. பல கஷ்டங்கள்லையும் நான் இன்னைக்கு இங்க வந்தேன், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஊருக்கு போறோமே, இனிமே கேட்க முடியாதேங்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. அவரை பார்த்தாலே ரொம்ப 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 பரம ஏழைன்னு நல்லா தெரியுது. ஒரு பழுதடைந்த ஒரு ஒரு மேல் சட்டை, ரொம்ப வயோதிகம், உழைத்து உழைத்து உரமேறிய அவருடைய கை கால்கள் நல்லா தெரியுது. கிராமத்துல நிறைய வேலை செஞ்சிருக்கார். அவர் அன்னைக்கு ஊருக்கு போறார். உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. அடடா, நீங்க நல்லா இருக்கணுங்க, நீங்க நல்லபடியா இருங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி என்ன செய்யறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்ல நீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு முடிச்சு, அந்த முடிச்சிலேருந்து எடுத்து ஒரு 10 ரூபாய, நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு நம்ம இயக்குனர் சிகரம் இயக்கிய சிந்து பைரவியில ஒரு காட்சி வரும், அந்த காட்சி தான் இது நினைவுக்கு வந்தது. இப்படி ஒரு ஐயா, நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு அந்த வயோதிகர் சொன்னார். எனக்கு அவர் நம்ம ஏதாவது கொடுத்து அனுப்பலாமே இவருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, அவரு பாருங்க அப்படின்னு. அப்போ இந்த தீபாராதனையில அந்த ஒரு தேவாரம் பாடக்கூடியது அவருடைய மனதில் ஆழமா பதிந்து, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் இவருக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தேவார இசை. உணர்ந்தார் அந்த ஆன்மா. இந்த கிட்டத்தட்ட அவருக்கு எப்படியும் 80 வயசுக்கு மேல இருக்கும். இந்த ஆன்மா உணர்ந்ததே, இதுக்கு நம்ம ஒரு காரணமா, கருவியா சுவாமி நம்மளை வச்சிருக்கிறார். இதுதான் பெரிய விருது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாமரன், எதுவுமே தெரியாத, பஞ்சபுராணம்னாலே தெரியாது, சொற்பொழிவுன்னு தான் அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு இதுவை வேற யாரும் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆகவே கற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்கிறார்கள், அதற்கு நான் ரொம்ப தலைவணங்குகிறேன். இருந்தாலும் யாரோ ஒரு ஆன்மா உய்யும் பொருட்டு
இவருக்கு நம்மளால ஆனஞ்ச ஏதாவது செய்யணும். அவரே சாதாரண நிலையில இருக்கார். அப்படி இருந்தும் நம்ம இதை விட ஏதாவது செய்யணுங்கிற அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த திருமுறை பாடல்கள். அது அவருக்கு சென்றடைந்து அவருக்கு அன்னைக்கு நான் ஊருக்கு போறேனேன்னு வருத்தமா தாங்க போறேன். மற்றபடி எனக்கு வேற எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்றார். அவர்ட்ட ஒரு பெரிய இதுவே இல்லைங்க. சாதாரண ஒரு நிலையில இருக்கிறவர் எவ்வளவு திருப்திகரமா வாழ்கிறார் என்று நினைக்கும் பொழுது அன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த நாள். இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்த ஒரு சம்பவம். அத அந்த அந்த ரூ. 10 கூட நான் ரொம்ப நாளா அத பாதுகாப்பா வச்சிருந்தேன். அப்ப எனக்கு இது எங்க வச்சிருந்தேன்னு இப்ப பல இதுல விட்டுட்டேன். ஆனா அது எங்கேயாவது இருக்கும் கண்டிப்பா. அது ரொம்ப என்னை நெக்குருகச் செய்த ஒரு சம்பவம். இப்படி கடைகோடி மனிதனுக்கும் இந்த தேவார திருமுறைகளையும் ஆ இறை உணர்வையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதுல நம்ம கொஞ்சம் ஓரளவாவது நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம் என்று எனக்கு மனதில் படுது. இது போராது, இன்னும் நிறையா சாதிக்கணும். இந்த துறையில் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக விளங்கக்கூடிய நம்ம ஒரு வேளை இல்லைன்னா கூட இப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்று இந்த சமூகம் சொல்ல வேண்டும். அதுக்கு நம்ம இறைவன் அந்த அருள வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே பெருமானை வேண்டிக் கொள்வதோடு, நம்முடைய இந்த கால இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், பலதரப்பட்ட வாழ்க்கை பாதைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதிலே சைவ சமயத்தில் திருமுறைகள் என்று இருக்கின்றன. இன்னைக்கு திருமுறைகளுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கு. ஏன்னா தொட்ட இடமெல்லாம் திருவாசக முற்றோதல். எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் மத்தியிலே உதிராட்சம் போடுவதும், விபூதி தரிப்பதும், தேவார பணுவல்களை பாடுவதும் நான் நிறையா பார்க்கிறேன். ஆனா இந்த வளர்ச்சி போராது, இன்னும் நிறையா வளரணும். எங்கும் தேவாரம், எதிலும் தேவாரம், எல்லாம் தேவாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. இறைவன் அந்த ஒரு கனவை நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஆன்மீக வகுப்புகள் எடுக்கிறீர்களா சார்? அப்படி இருந்துன்னா என்ன மாதிரி தகுதி சேரணும்னா என்ன மாதிரியான தகுதி இருக்கணும்? சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் என்று ஒரு அமைப்பு. அதிலே தலைவராக நீதியரசர் ஜெகதீசன் அவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய அமைப்பினுடைய செயலாளராக சிவாலயம் என்ற அமைப்பை நிறுவிய திரு மோகன் இருக்கிறார்கள். இவர்கள் வாரத்தில் ஒரு நாள் தேவாரத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வகுப்பை நடத்தி வருகிறார். வாரத்தில் ஒரு நாள் இந்த வகுப்பு இலவசமாக எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று கொள்கை. அதிலே சென்று எல்லோருக்கும் திருமுறை பயிற்சி அளிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்தந்த பாடல்கள் வேண்டும் என்று யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதை பதிவு பண்ணி கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஆன்மீக பணி. அதில் நான் எந்த விதமான தயக்கமும் காட்டுவது கிடையாது. ஏன்னா ஒரு தேவாரம் கேட்குறாங்க, அது அவங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், நம்மால் அது முடியும் என்று சொன்னால் அதை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். சரியாக செய்து கொண்டிருக்கிறேன். இறைவனை அடையணும்னா எளிய வழி சொல்லுங்க. திருமுறைகள் பாட வேண்டும். சாய்பாபான்னு ஒரு ஞானி, அவர் சொல்லுவார், இறைவனோடு நீ 2.5 கலக்க வேண்டுமா, யூ டேக் டு மியூசிக் அப்படின்னு சொல்லுவார். அதை இசை என்று சொன்னாலும் அது தேவார இசையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நான் சொல்வது. ஏனெனில் ஒரு பழம்பாடல் ஒன்று சொல்வது, சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் நம் சுந்தரனும் விற்கோலவாத ஊர் தேசிகனும் முற்கோலி வந்திரலே நீரு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் 5 எழுத்து எங்கே எங்கே என்று அந்த சைவ எல்லப்ப நாவலர் அப்படின்னு ஒரு அடியார் ஒரு பாசுரம் சொல்றார். இந்த தேவார மூவர்களும் மாணிக்கவாசக சுவாமிகளும் வரவில்லை எனில் சைவம் என்ற ஒரு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சைவம் இருந்தால்தான் சமூகத்தில் ஒழுக்கம், பக்தி எல்லாம் இருக்கும். ஆகவே மற்ற சமயங்களும் குறைவில்லை.
என்னுடைய கோட்புல நான் சார்ந்த இதை என்னை நான் உயர்த்தி சொல்கிறேன், அவ்வளவுதான். ஆகவே எல்லோரும் இறைவனை அடைய வேண்டுமென்றால் திருமுறைகளை பயில வேண்டும், திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். திருமுறைகள் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானது. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கவிஞன் தேனூரும் தேவாரும் இசைப்பாட்டின் ஆதாரம் என்று சொன்னான். இது 100% உண்மையான வார்த்தை. ஆகவே எல்லோரும் திருமுறைகள் பாராயணம் செய்ய வேண்டும். அதுக்காக நான் பண்ணோட தான் பாடணும், உட்கார்ந்து நான் எனக்கு பண்ணோட பாட தெரியாதேன்னு சொல்லி அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புத்தகத்தை எடுத்து திருமுறைகளை எடுத்து தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பம்மா நிவனன்றே என்று பாராயணம் செய்தாலும் பலன் உண்டு. அதை பண்ணோடு பாடினாலும் பலன் உண்டு. ஏனெனில் மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாத நம்முடைய தேவார திருமுறைகளை நாளும் கசடர கற்போம், கற்பிப்போம், போற்றுவோம், பாதுகாப்போம் என்ற தாரக மந்திரத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆவல். நிறைவாக இன்று சேக்கிழாருடைய குரு பூஜை, அவருடைய நட்சத்திரம் வைகாசி பூசம். அவருடைய முதல் பாடல் உலகலாம் என்று ஆரம்பித்தோம். அவருடைய நிறைவு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.